வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணாங்களா? அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் நீட் தேர்வு ரத்து பண்றதுக்கு ரகசியம் இருப்பதுன்னு சொன்னாங்க. ரகசியம் சொன்னாரா? உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அரக்கோணத்தில் வந்தாவது ரகசியத்தை வெளிப்படுத்துங்க. மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களோட ரகசியத்துக்காக காத்து கிடக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார், ஒரு பேரை வைப்பார், போட்டோ ஷூட், அதோட முடிஞ்சு போச்சு. எவ்வளவு அறிவிப்பு, எதுவுமே நிறைவேற்றல. ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழுவை போடுவார், அதோட கிடப்புல போட்டுவார். இதுவரை ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி அமைந்த பிறகு 52 குழு போட்டு கிடப்புல கிடக்குது. அத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆக இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதிலே அவர்கள் சாதனை படைச்சிருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றுவதில் சாதனை படைத்த அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம். ஆக எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. அண்ணா திமுக ஆட்சி கண்ட பொழுது வேலூர் மாவட்டத்தை பிரித்து ராணிபுரம் மாவட்டத்தை ராணிப்பேட்டை தலைமையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி இந்த அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்தோடு நினைச்சோம். அதே போல விவசாயிகள் நிறைந்த பகுதி, நகரத்தில் இருக்கிற மக்கள் நிறைந்த பகுதி, இந்த இரண்டு பகுதி மக்களுக்கும் இந்த ஆட்சியில் எந்த நன்மையும் கிடைக்கல. இன்னைக்கு நகரத்தில் இருக்கின்ற மக்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகின்றார்கள். பல்வேறு வரி மேல் வரி போட்டு வரியை சுமத்தி அவர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு திராவிட மாடல் அரசு. இன்றைக்கு கடைகளுக்கு 150% வரி உயர்வு, வீட்டுக்கு 100% வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாச்சு. இத்தனையும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்த்தோம். வெற்றி மாநாடுக்கு கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி ராஜ்குமார் அவர்கள் அழைக்கிறார்.